பாரு மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருமே அடுத்து என்ன பண்ண போறாங்க அவங்களோட லைஃப்ல அப்படிங்கிறத கமருதீனோட அக்கா கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அரசல் பர்சலான தகவல்கள் தான் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9 மூலயமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவங்க தான் பாரு மற்றும் கமருதீன். அண்ட் இவங்க 2 பேருமே ரெட் கார்டு வாங்கி வெளியே போயிருந்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கா இருந்தாலுமே ஃபினாலேல இவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டு பிக் பாஸ்க்கு அப்புறம் மக்கள் எங்களுக்கு எப்படி ஒரு ஆதரவு கொடுத்திருந்தாங்க, யாரெல்லாம் எங்க கூட நின்றிருந்தாங்க அப்படின்னு பேசியிருந்தது ரொம்பவே வைரலா போயிருந்துச்சு. அதே நேரம் பிக் பாஸ்க்கு அப்புறமும் அவங்க 2 பேரும் தொடர்ந்து ஜோடியாவே தான் சுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் கூடிய சீக்கிரமே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அப்படிங்கிற கேள்வி வெளியில ரசிகர்களுக்கு இருந்திருந்துச்சு. அண்ட் இது தொடர்பா சமீபத்தில் வெளியாகி இருக்க செய்தி என்ன அப்படின்னா, பாரு மற்றும் கமருதீன் இருவருமே கமருதீனோட அக்காட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான். விஜய் பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருமே அவங்களோட அக்கா கிட்ட இதை பத்தி பேசியிருக்காங்க. குறிப்பா அவங்க 2 பேரும் இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறாங்க, லைஃப்ல எப்படி இருக்க போறாங்க, அண்ட் இதற்கப்புறம் கல்யாணம் பண்றதா இல்லையா, அப்படி பண்ற மாதிரினா என்ன மாதிரிலாம் இருக்க போகுது அப்படின்னு அவங்களோட பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே கமருதீனோட அக்கா கிட்ட விஜய் பார்வதி அவர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்வதியோட ஃபேமிலி சைட் எப்போது கல்யாணம்னாலும் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. கமருதீனோட அக்கா தான் அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே சொல்லியிருந்தாங்க வேணாம் அப்படின்னு. ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்றதற்காக இந்த ஒரு சந்திப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. எனிஹவ் பாரு மற்றும் கமருதீன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி, பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் சரி, ரொம்ப ஜோடியா ஒன்னாவே தான் சுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது இப்போ அவங்க அக்காவை மீட் பண்ணி பேசியிருக்கிறது கூட ஒருவேளை இவங்களோட கல்யாணத்துக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியானதுல இருந்தே ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீடு நம்மளை எப்படி வேணா மாத்தும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சூழலுக்குள்ள இருக்கும். பட் வெளி உலகம் அப்படிதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. எல்லாருமே நல்லவங்க தான். பாரு மற்றும் கமருதீன் ஒருவேளை ஒன்னாவே இருந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஃபேன்ஸ் ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டா இவங்க 2 பேர்த்தோட மேரேஜ் அடுத்த மாசம் 22ஆம் தேதி அப்படிங்கிற செய்தி வெளியாகி இதுவும் சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. கீதா கோவிந்தம் அப்படிங்கிற படத்தின் மூலயமா ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டா 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை தொடர்ந்து டியர் காம்ரேட் படத்திலையும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு தொடர்ந்து நட்பாக இருந்த இவங்க நட்பு காதலாகி மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு. கடந்த மாசம் இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி இவங்களோட மேரேஜ் இருக்காமா. அண்ட் இந்த ஒரு மேரேஜ்க்காக உதய்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட மகாலை தான் இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம இவங்களோட மேரேஜ்க்காக நெதர்லாந்துலேருந்து ரொம்பவே சிறப்பான ரோஜாக்கள் ஆர்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நிச்சயதார்த்தம் ரொம்பவே சிம்பிளா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. ரசிகர்கள் இப்பவே அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு.